ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ல எப்படி எக்ஸல் ஷீட்டை இன்டெகிரேட் பண்றது, டெஸ்ட் டேட்டா எக்ஸல் ஷீட்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஷீட்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுத்து டெஸ்ட் கேஸ்க்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய டேட்டா இருக்கு, ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ஒவ்வொரு டேட்டா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அதை எக்ஸல் ஷீட்ல போட்டு டெஸ்ட் கேஸ் வைஸ் சினாரியோ வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது பெட்டரா இருக்கும். இன்கேஸ் எனக்கு அடிக்கடி டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம கோடிங்ல வைக்காம வெளியில எக்ஸல் ஷீட்ல வச்சு அப்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி இன்டெகிரேட் பண்றது எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லன்னு பார்த்துடலாம். இப்போ இதுவரையும் நம்ம நடத்தின செஷன்ஸ்ல நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பேஜஸ் பேக்கேஜ்குள்ள எத்தனை பேஜஸ் இருக்கு, நம்மளோட ஹூக் ஃபைல் வந்து ஹூக் பேக்கேஜ்குள்ள இருக்கு, டெஸ்ட் ரன்னர் வந்து ரன்னர் பேக்கேஜ்குள்ள ஸ்டெப் டெஃபினேஷன்ல 2 இருக்கு. ஓகே, அது இல்லாம ஃபீச்சர் ஃபைல் தான் பேஸ், அதுவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் டேட்டா மட்டும் இங்க இருக்கு. இதை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் டேட்டா படிக்கணும், எக்ஸல் ஷீட்ல இருந்து படிக்கணும், நமக்கு எக்ஸல் ஷீட் தேவைப்படுமா? அப்ப எக்ஸல் ஷீட் நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல சிம்பிளா ஒரு 4 காலம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சினாரியோ நேம். இந்த சினாரியோ நேம் நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபீச்சர் ஃபைல்ல இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ லாகின் போயிட்டேன் அப்படின்னா, லாகின்ல எனக்கு நான் 2 சினாரியோ எழுதியிருந்தேன். ஸோ சினாரியோ பேரு தான் எடுக்கணும். வேலிடேட் சக்சஸ்ஃபுல் லாகின், இது அப்படியே எடுத்து நான் இங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி வேலிடேட் டைம் மெனு இஸ் டிஸ்பிளேட போட்டிருக்கேன். டேஷ்போர்ட்ல ஒரு ஃபீச்சர் வச்சிருக்கோம், வெரிஃபை பஞ்ச் இன் பேஜ். ஸோ வெரிஃபை பஞ்ச் இன் பேஜ்ன்றதை நான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் கேஸ்க்கெல்லாம் என்ன யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரன் மோட். ரன் மோட் நான் ஏன் இங்க கொடுத்துருக்கேன்னா, நான் எஸ் கொடுத்தது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும், நோ கொடுத்தது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை வச்சு நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் ஃபியூச்சர் ஒரு குட் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணும்பொழுது. அதனால அந்த ஃபீச்சரையும் நான் வந்து இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சினாரியோ நேம் இருக்கு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரன் மோட். உங்களுக்கு எத்தனை காலம் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த டெஸ்ட் கேஸ்க்கு மட்டும் தான் இந்த காலம் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்குமே நீங்க வேல்யூ கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி பண்ண போறோம்னா, டெஸ்ட் கேஸ் வைஸ் சினாரியோ வைஸ் படிச்சு அந்த சினாரியோல எத்தனை காலம் இருக்குன்றத எத்தனை காலம் இருக்கு, அந்த காலம்ல என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்னு படிக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் படிக்க போறது ரன் மோட். எஸ்ஆர்னு பார்க்க போறோம். எஸ்ஆர் இருந்தாதான் நம்ம டேட்டா படிச்சு டேட்டா வந்து எடுத்துட்டு போறோம். சோ இப்போ இதுக்கு நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். இது எங்க நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபீச்சர் ஃபைல் எங்க வச்சிருக்கோம் நம்ம, அதே சோர்ஸ் டெஸ்ட் ரிசோர்சஸ்குள்ள டெஸ்ட் டேட்டா டாட் எக்ஸ்எல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கொடுத்தாலும் ஓகே தான். நான் அப்படியே வெளில வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இது இங்க இருந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸலை நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் தேவைப்படுறது என்னோட மேவன் டிபெண்டன்சி ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஓபன் பண்ணி நம்ம 3 டிபெண்டன்சி போட போறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்துடுறேன் கீழே. ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி வந்து ஓஆர்ஜி அப்பாச்சி பாயிலர் காமன் அப்படின்றது போட போறோம். இதோட வெர்ஷன் 5.5.1. இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கு. இதே வெர்ஷன்ல உங்களுக்கு அப்பாச்சி பாய்க்கு ஓஎக்ஸ்எம்எல் இருக்கு, அதையும் போட்டுக்கிறோம். ஓகே, டன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டெஸ்ட் என்ஜி. சினாரியோ நேம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் என்ஜி வந்து தேவைப்படுது. நம்ம குக்குமர்ல சினாரியோ நேம் படிச்சிருவோம். ஆனா வந்து ரன் மோட்ல வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு சினாரியோ வந்து ஸ்கிப் பண்றோம் இல்லையா, அப்ப ஸ்கிப் எக்ஸிகியூஷனுக்கு உங்களுக்கு டெஸ்ட் என்ஜி வந்து தேவைப்படும். ஸோ அதையும் வந்து நான் எடுத்து இங்க போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பில்ட் ஆகுது. ஸோ பில்டு கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட சோர்ஸ் மெயின் ஜாவாக்குள்ள யூட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த யூட்டில்ஸ்குள்ள தான் என்ன இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸல படிக்கிற யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் நான் வந்து வைக்க போறேன். அதனால தான் நான் இங்க கிரியேட் பண்றேன். சோர்ஸ் மெயின் ஜாவாக்குள்ள யூட்டில்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, விச் இஸ் எக்ஸல் யூட்டில் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். நம்மளோட ஜார் எல்லாமே வந்து நமக்கு இங்க வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஒரு மெத்தட் எழுத போறோம். ஓகே, இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது உங்களுக்குன்னா, எக்ஸல் ஷீட்டை படிக்க போது, எக்ஸல் ஷீட்டை படிச்சுட்டு அந்த ரன் மோட் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு டேட்டாவை ஸ்பெசிபிக் சினாரியோக்கு எடுத்து கொடுக்க போகுது. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஒரு மெத்தட் எழுத போறேன். ஓகே, ஸோ இங்க பப்ளிக்
ஸோ இந்த மெத்தடை நான் ஸ்டாட்டிக்கா கொடுக்குறேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா மேப்ல எனக்கு கீ அண்ட் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ண போகுது ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங். ஏன்னா ஹெட்டர் கீழே வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து ஒரு டேபிள் காலமா எடுத்துட்டோம்னா மேப் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பேர் நான் கெட் டெஸ்ட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். எதை வச்சு டெஸ்ட் டேட்டா எனக்கு எடுத்துட்டு வரணும்? சினாரியோ நேம் வச்சு அதை இங்க நான் கொடுத்துறேன். சினாரியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது எனக்கு ரிட்டர்ன் பண்ண போது மேப்பை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ. ஓகே, இங்க ஆர்கனைஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ், டன். இப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் நமக்கு அங்க எரர் அடிக்குது. நம்ம எழுதிடலாம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மேப் வேரியபிள் இங்க கிரியேட் பண்ண போறோம். ஹேஷ் மேப்புக்கு. ஏன் ஹேஷ் மேப் நான் போறேன் அப்படின்னா ஒரு சில வேல்யூஸ் வந்து எனக்கு நல்லா ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஹேஷ் டேபிள் போனேன் அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். அதனால ஹேஷ் மேப் வந்து நான் போறேன். ஓகே, ஹேஷ் மேப் கிரியேட் பண்றேன். டன். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ. ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? நியூ ஹேஷ் மேப், நியூன்ற கீவேர்ட் கொடுக்காததால தான் நமக்கு இங்க எரர் அடிக்குது. ஃபைன், டன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேஷ் மேப்பை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ரிட்டர்ன் பண்ண போறோம். அதனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் இப்பயே எழுதிக்கிறேன். டன். ஓகே, ஸோ இப்போ இதுல இன்னும் நம்ம டேட்டா வந்து படிக்கல இல்லையா? ஸோ இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரை கேட்ச் போட போறோம். ஏன் ட்ரை கேட்ச் அப்படின்னா நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை படிக்க போறேன். அப்ப வந்து எனக்கு என்ன வர சான்சஸ் இருக்கு? ஐஓ எக்ஸெப்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அதனால நான் ஐஓ எக்ஸெப்ஷனுக்காக ஒரு கேட்ச் பிளாக் போட்டுறேன் இப்பயே. ஓகே, ஸோ இதுல நான் இப்ப படிக்க போறேன். ஃபைன். ஸோ படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த பாத்துன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அப்ப அந்த பாத்தை வந்து நான் இங்க கொடுக்க போறேன். ஸ்ட்ரிங் எக்ஸல் ஆர் டேட்டா ஷீட் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்க போறேன்? எங்க இருந்து வருதுன்னு கொடுக்க போறேன். src hyphen ஸ்லாஷ் டெஸ்ட் ஸ்லாஷ் resources ஸ்லாஷ் டெஸ்ட் டேட்டா டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த ஷீட்ல இருந்து தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை நான் உள்ள வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போகணும். ஸோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்ல தான் நம்மளோட எந்த ஃபைலை படிக்க போறோம் அப்படிங்கறத உள்ள பாஸ் பண்ண போறேன். ஸோ FISன்னு கொடுத்துக்கிறேன். நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ இது பேசிக் நம்ம ஜாவா தான். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எப்படி படிக்கிறதுன்றத நம்ம அடுத்த செஷன்ல வேணா தனியா உங்களுக்கு ஜாவா செஷன்ல போடுறேன். டேட்டா ஷீட் பாத் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்ன்றது நமக்கான கிளாஸ் ஃபைல். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாவை வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதை நான் எந்த பாத்துங்கிறத வெளில சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அதையும் நான் கொடுத்துட்டேன். இந்த ஃபைலை படிக்க போறோம். ஆனா இது என்ன ஃபைல்? உங்களுக்கு ஒர்க் புக். ஒரு எக்ஸல் ஷீட் வந்தது ஒரு ஒர்க் புக். ஓகேவா? நம்ம எக்ஸல் ஷீட்னு சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலா அது வந்து ஒர்க் புக். அது வந்து உள்ள வந்து நிறைய ஷீட்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா ஒரு 3 ஷீட் வந்து இருக்கும். நமக்கு வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் வெளியில ஒர்க் புக், உள்ள ஷீட், அந்த ஷீட்டுக்குள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒர்க் புக்கை படிக்க போறோம். அந்த ஒர்க் புக் படிக்கிறதுக்கு தான் நம்ம அப்பாச்சியை வந்து போட்டோம் இல்லையா? ஸோ ஒர்க் புக் எங்க இருந்து வருது? ஓஆர்ஜி அப்பாச்சி போய் SS யூசர் மாடல் அதுல இருந்து வருதா? ஸோ இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இது ஆக்சுவலா ஒரு இன்டர்ஃபேஸ். நம்ம டைரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட XSSF ஒர்க் புக் இருக்கு, அதுக்கு டைப் காஸ்ட் பண்றோம். XSSF இது எங்க இருந்து வருது? ஓஆர்ஜி அப்பாச்சி போய் XSSF யூசர் மாடல் இருந்து வருது. இதுல நம்மளோட ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட போடணும் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? டன். போட்டாச்சா? இப்ப ஒர்க் புக்குள்ள போயிட்டோம். ஒர்க் புக்குள்ள என்ன இருக்கு? நமக்கு ஷீட் இருக்கு. ஷீட் நான் படிக்கணும். ஏன்னா ஷீட்குள்ளதான் ரோ இருக்கு, ரோக்குள்ளதான் டேட்டா இருக்கு. ஸோ அப்புறம் நான் ஒவ்வொரு லேயரா வந்து போறேன். இப்ப நெக்ஸ்ட் ஷீட். ஸோ ஷீட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஷீட் ஈக்குவல் டு எதோட ஷீட்? இந்த ஒர்க் புக்ல இருக்கிற ஷீட் டாட் கெட் ஷீட். ஓகேவா? ஸோ கெட் ஷீட் வந்து ரெண்டு வந்து நமக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு கெட் ஷீட் நேம் வச்சு, கெட் ஷீட் அட்டை வச்சு, கெட் ஷீட் இண்டெக்ஸை வச்சு. நம்ம வந்து கெட் ஷீட் நேமே போயிடலாம். ஸோ நேம் வந்து நான் என்ன இருக்குன்னு இதை பார்த்துடுறேன். அதுக்கு முன்னாடி இதை இம்போர்ட் பண்ணிடலாம் நம்ம. ORG ஓப்பன் QA
ஷீட். ஓகே, ஸோ ஷீட் வந்து எஸ்எஸ்எஸ் யூசர் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஜஸ்ட் ஷீட் நேம் மட்டும் கொடுக்கணும். ஜஸ்ட் அ மினிட், நான் ஷீட்டை போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஷீட் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ ஷீட் நேம் கொடுத்தீங்கன்னா அத்தனை ஷீட்ல உங்களோட ஷீட் நேம் அதை கண்டுபிடிச்சு அதுல போய் எனக்கு ஆக்சஸ் பண்றதுக்காக தான். ஸோ இதுதான் என்னோட ஷீட் நேம், நான் கொடுத்துட்டேன். ஃபைன். இப்போ நம்ம ஒர்க் புக்ல இருந்து நம்ம எங்க போயாச்சு, ஷீட் லெவலுக்கு போயாச்சு. ஷீட் லெவல் போயாச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ரோ லெவல் போகணும். ரோ லெவல் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு ஹெட்டரா இருக்கும் இல்லையா, அதை நான் என்ன பண்றேன், ரோ ஹெட் ரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு ஷீட் என்ற ஆப்ஜெக்ட்ல கெட் ரோ போறேன். கெட் ரோலயே நான் வந்து இன்டீஜர் கொடுக்கணும். எத்தனாவது ரோன்னு நான் ஜீரோன்னு சொல்றேன். ஜீரோனா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, அப்ப அது என்னவா இருக்கும், எனக்கு ஹெட்டரா இருக்கும். அதனால ஹெட் ரோன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஃபைன், டன். நெக்ஸ்ட் அந்த ரோவை விட்டுட்டு மீதி ரோவை படிக்க போறேன். ஏன் அப்படின்னா என்னோட சினாரியோ வந்து நான் ரன் மோட்ல இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அதனால. ஃபைன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃபார் இன்ட் I is equal to 1. ஏன் 0 வந்து ஹெட்டரு, அப்ப 1ல இருந்து வரணும். 1ல இருந்து எது வரையும் வரணும், ஷீட்டோட லாஸ்ட் ரோ வரையும் வரணும். அதுக்காக நமக்கு கெட் லாஸ்ட் ரோ நம்பர் அப்படின்னு மெத்தட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் போங்க. ஓகே, லாஸ்ட் வரையும் அப்படிங்கறதால நான் ஈக்குவல் டு போடணும். பிளஸ் பிளஸ் 1 போய் நான் என்ன பண்ண போறேன், சினாரியோ பேஸ்ட் டேட்டா படிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ சினாரியோ பேஸ்ட் டேட்டால நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ரோ இது வந்து நம்ம டேட்டா ரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்ல நீங்க நார்மல் ரோடு கொடுத்தாலும் ஓகே. இதுல நம்ம என்ன படிக்க போறோம், ஷீட் டாட் கெட் ரோ. நம்மளோட ரோ வந்து ஐல இருந்து வரணும். ஐ ஒரு ஒரு லூப்புக்கும் ஐயோட வேல்யூ எனக்கு இங்க வரணும். ஸோ ரோ எடுத்தாச்சு. இப்ப ரோக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரோல சினாரியோ டேட்டா கரெக்டா இருக்கா, முதல்ல ரோ படிக்கிறோமே தவிர ரோல இருக்க செல் வேல்யூவை நம்ம இன்னும் படிக்கல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் காலமோட நேம், ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க டெக்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸல் சினாரியோ நேம் ஈக்குவல் டு இந்த ரோல இருக்கிற கெட் செல், ஃபர்ஸ்ட் செல்ல தான் நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம்னு தெரியும், சினாரியோ நேம், அதோட ஸ்ட்ரிங் வேல்யூவை வாங்கு, ட்ரிம் பண்ணி வாங்குன்ற. ஏன்னா ஏதாவது ஒரு பேக் ஸ்பேஸோ ஏதோ இருந்துச்சுன்னா அது எல்லாமே ட்ரிம் பண்ணி எனக்கு வெறும் சினாரியோ நேம் வேணும். ஏன் அப்படின்னா இந்த சினாரியோ நேமையும் இந்த சினாரியோ நேமையும் கம்பேர் பண்ணி அந்த சினாரியோக்கு ஏத்த டேட்டாவை மட்டும் தான் நான் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இஃப் ஓகே உங்களோட எக்ஸல் சினாரியோவும் ஓகே டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். ஏன் நான் இக்னோர் கேஸ் கொடுக்குறேன்னா மேபி வேற ஏதாவது கேஸ்ல கொடுத்திருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கேஸ் எல்லாம் பார்க்காத ஒரே மாதிரி இருந்துச்சு, ஒரே லெட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோ. ஓகே, அதுவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரோக்கு போ. இப்ப ஐ வந்து கிடைச்சிச்சு, எந்த ரோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு ரோவா போய் என்னோட எக்ஸல்ல எந்த ரோல இந்த சினாரியோ இருக்குன்றத கண்டுபிடிச்சு இந்த இஃப்க்குள்ள வந்துடும். ஓகேவா? இஃப்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ணணும், காலம் வைஸ் லூப் போடணும். அப்ப ஃபார் தென் ஓகே எது வரையும் போகணும், லாஸ்ட் செல் வரையும் போகணும். அப்ப லாஸ்ட் செல் வரையும் போகணும் அப்படின்னா நான் என்ன போடணும், ரோல இருக்கிற லாஸ்ட் செல் நம்பர். ஓகேவா? நம்ம அங்க ஷீட்ல லாஸ்ட் ரோ நம்பர் போட்டோம், இது ரோல லாஸ்ட் செல் நம்பர் ஜே பிளஸ் பிளஸ். முடிஞ்சிச்சா? இப்ப ஜீரோல இருந்து அது வரையும் போகும், நமக்கு எடுத்துட்டு வந்துடும். ஃபைன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட கீ வேல்யூவை எடுத்துட்டு வர போறோம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு ஹெட்டர் இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட ஹெட்டரையும் நம்மளோட ரோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கு அப்படின்னா என்னோட செகண்ட்ல தான் எனக்கு என்ன இருக்கு, என்னோட இந்த பர்டிகுலர் சினாரியோக்கான டேட்டா இருக்கு. அப்போ ஹெட்டரையும் செகண்டையும் நம்ம வந்து மேப்பா எடுத்து வச்சுக்க போறோம். ஓகேவா? மேப்பா என்னோட இதுதான் கீ, அதுக்கு இதான் வேல்யூ, இதுதான் கீ அதான் வேல்யூ அப்படின்றத எடுத்து வச்சுக்க போறோம். ஃபைன். ஸோ இப்போ அதை வந்து பண்ணிடலாமா, கண்ட்ரோல் பை. ஸோ இதை வந்து நான் delete பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்ல நான் என்ன பண்ண போறேன் நானு ஒவ்வொரு கீயா நான் படிக்க போறேன். ஸ்ட்ரிங் கீ ஈக்குவல் டு கீ எது நம்மளோட ஹெட்டர் ரோ. ஹெட்டர் ரோ எது இதுதான் ஹெட்டர் ரோ. ஸோ ஹெட்டர் ரோ டாட் என்ன பண்ணணும் கெட் செல் வேல்யூ. வேல்யூவை நம்ம படிக்கணும். ஓகேவா? செல்லோட வேல்யூ. அப்ப கெட் செல் ஜே டாட் கெட் ஸ்ட்ரிங் செல் வேல்யூ. ஓகேவா? நீங்க வேணும்னா இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இது பெஸ்ட் எக்ஸல் ஷீட்ல இருந்து நீங்க பண்ணும்போது நெக்ஸ்ட் இதுக்கான வேல்யூ என்ன, இந்த கீக்கான வேல்யூ என்ன? ஓகே, இந்த கீக்கான வேல்யூ என்னோட ஹெட்டர் ரோல இல்ல ரோல இருக்கு. ரோல இருக்கிற ஜேவை எடு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப ரெண்டுமே எடுத்துட்டோமா? நம்மளோட மேப்ல போட போறோம். ஸோ மேப்போட பேர் என்ன? டேட்டா. டேட்டா டாட் புட் கீ கமா வேல்யூ. முடிஞ்சிருச்சா? ஸோ இது என்ன பண்ணும்? அதே ரோல இருக்க மல்டிபிள் காலம்ஸ் லாஸ்ட் காலம் வரையும் போய் ஒன்னொன்னா எனக்கு எடுத்து போட்டோம். ஓகேவா? ஸோ எனக்கு இப்ப நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த ஃபாரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா வெளியில வேற எங்கேயுமே செக் பண்ண வேண்டாம், அப்படியே பிரேக் பண்ணிடலாம். ஓகேவா? இஃப்க்குள்ள வந்துட்டேன், ஃபார்ல படிச்சிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சினாரியோக்கு தான் நான் படிக்க போறேன். அதனால அப்படியே பிரேக் பண்ணி வெளில வந்துடுறேன். ஓகே, டன். ஸோ வெளியில வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கேட்ச் போட்டோம். கேட்சுக்கு கீழே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். அவ்வளவுதான். இந்த மெத்தட் போதும் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல இருந்து படிக்கிறதுக்கு. ஓகே, இதுக்கு நம்ம என்ன மட்டும் பாஸ் பண்ணணும்? நம்மளோட சினாரியோ நேம் மட்டும் நீங்க பாஸ் பண்ணீங்கனாலே போதும். மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். ஃபைன். ஓகே, ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இங்க ஸ்டாப் பண்றோம். ஏன்னா ரொம்ப லென்த்தியா போகும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எப்படி டெஸ்ட் பேஸ்ல இருந்து கால் பண்றது, டெஸ்ட் பேஸ்ல இருந்து ஹூக்ஸுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பேஜஸ்க்கு போகும். பேஜஸ்ல இருந்து ஸ்டெப் டெஃபினிஷனுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இஷ்யூ இருக்கு, எரர் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நம்ம பார்க்கலாம். Thank you so much. Thanks for watching. Stay tuned.